உழவன் ஒருவன் அவனோட வீட்டில் ஒரு செம்மறி ஆடும் ஒரு வெள்ளாடும் வளர்த்துட்டு இருந்தான். அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. தோட்டத்தில் விளையிற செடிங்களெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி கோவத்தில் உழவன் ரொம்ப சத்தம் போட்டுட்டான். நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, இருந்தீங்கன்னா கொன்று போட்டுருவேன், எங்கேயாச்சும் போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். 2 ஆடுகளும் அவங்க பொருளெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி அந்த பையை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. போகிற வழியில் ஒரு ஓநாயோட தலை ஒன்று கீழே கிடக்குது. உடனேவும் வெள்ளாடு சொல்லுது, நீ போய் அந்த தலையை எடுத்து நம்ம பைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. அதுக்கு செம்மறி ஆடு சொல்லுது, நீ போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த தலையை எடுத்து பைக்குள்ளே போட்டு திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரமாக ஒரு இடத்துல நெருப்பு வெளிச்சம் தெரியுது. அப்போ வெள்ளாடு சொல்லுது, நம்ம அங்கே போய் இருக்கலாம், இந்த குளிருக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பு இருக்கிற இடத்துக்கும் போயிட்டாங்க. போனதும் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி. அங்கே 3 ஓநாய்கள் உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளால் இனிமேல் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினச்ச வெள்ளாடு என்ன சொல்லுதுன்னா, நண்பர்களே நீங்கள் நலம்தானா அப்படின்னு கேட்டுச்சு. செம்மறி ஆட்டோட கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நண்பர்களா? நாங்களா? எங்கள் உணவு தயாராகட்டும், அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறோம். எங்கே ஓடிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஓநாய். இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சிந்திச்சுட்டே இருந்துச்சு வெள்ளாடு. செம்மறியாடே, இன்று நாம் கொன்றோமே ஓநாய்கள், அவற்றில் ஒன்றின் தலையை எடுத்து இவங்ககிட்ட காட்டு, நம்ம யாருன்னு அப்போவாது இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரத்த குரலில் சொல்லிச்சு வெள்ளாடு. செம்மறி ஆட்டிற்கு அதோட திட்டம் புரிஞ்சிச்சு. சாக்குள்ள கையை விட்டு ஓநாயோட தலையை எடுத்துச்சு. முட்டாள் ஆடே, பெரிய ஓநாயோட தலையை எடுத்து காட்டுன்னு சொல்கிறேன்ல, நீ சின்னதோட தலையை எடுத்து காட்டுறியே, பெருசை எடு அப்படின்னு சொல்லி கத்துச்சு வெள்ளாடு. அந்த தலையை சாக்குக்குள்ளே போட்டுட்டு செம்மறி ஆடு மீண்டும் அதே தலையை எடுத்து வெளியே காட்டுச்சு. கோபம் வந்தது போல் நடித்த வெள்ளாடு, இருக்கிற ஓநாய் தலையிலையே பெருசாக எடுத்து காட்டு, நீ திரும்ப திரும்ப சின்ன தலையே எடுத்து காட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுச்சு. திருப்பியும் அதை போட்டுட்டு பெரிய தலையாக எடுத்து காட்டுச்சு செம்மறி ஆடு. உடனே ஓநாய்கள் 3 பேரும் பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சாதாரண ஆடுகள் இல்லை, நம்ம வேற அவங்கள கேலி பண்ணியிருக்கக்கூடாது, சாக்குக்குள்ளேருந்து ஒவ்வொரு ஓநாயோட தலையாக எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு ஓநாய் சொல்லிச்சு. 3 கொஞ்சம் நேரம் யோசித்து அமைதியாக இருந்துச்சு. ஆடுகளை பார்த்த ஓநாய் ஒன்று, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஊற்றணும், நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டுருச்சு. கொஞ்ச நேரம் போனது 2வது ஓநாய் சொல்லிச்சு, அந்த ஓநாய்க்கு நம்ம அவசரமே புரியலை, நான் போய் தண்ணி எடுத்துச்சான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பின்னாலே போயிடுச்சு. 3வது ஓநாய் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிச்சு. இவங்கெல்லாம் எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அதுவும் சந்தோஷத்தில் ஓடிடுச்சு. செம்மறி ஆடே, நம்ம திட்டம் ரொம்ப வெற்றி பெற்றுருச்சு, ஓநாய்கள் கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடணும், உண்மை தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இங்கே வரதுக்குள்ளேயும் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு வெள்ளாடு. 2ம் அங்கேருந்த உணவெல்லாம் வயிறு நிறையா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் கிளம்பிட்டாங்க. ஓடிய 3 ஓநாய்களும் வழியில் சந்திச்சு, ஒரு ஆடுகளை பார்த்தா நம்ம இவ்வளோ பயந்து ஓடுறோம் அப்படின்னு கேட்டுச்சு ஒரு ஓநாய். அவங்க ஏமாற்றிருக்காங்க நம்மளையே, நாம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு ஓநாய். 3வது ஓநாய் உடனே நம்ம இப்போ அங்கே போய் அவங்களை கொன்று சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிச்சு. 3ம் அங்கே பார்த்தோன்னே அவங்க சாப்பாட்டெல்லாம் ஆடுங்க சாப்பிட்டுட்டு போனதை பார்த்தாங்க. நம்ம ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓநாய்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. என்ன பண்ணுறது, அவங்களால கோபம் மட்டும்தான் பட முடியும். சுட்டீஸ், இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் நம்ம நிதானமாக யோசித்தோம்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல யோசனை நம்மளுக்கு கிடைக்கும். இதுபடி ரொம்ப நிதானமாக யோசித்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் செயல்படணும்.